உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்லதா போச்சு. யாருக்கும் எதுவும் ஆகல, எந்த நஷ்டமும் ஏற்படல. யாரும் கவலைப்படாதீங்க. வாங்க, பூஜை பண்ணணும். ஏற்கனவே நேரமாச்சு. எல்லாரும் அங்க போலாம். சரிம்மா. சரிங்கம்மா, நானும் கூட வரேன். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனசு சரியில்லைன்னு சொன்ன. மனசு இருக்கோ இல்லையோ, பண்டிகை பூஜை இது எல்லாத்தையும் குடும்பத்தோட சேர்ந்து தானே கொண்டாடணும். பரவாயில்ல, இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சு. வாங்கண்ணா, எல்லாரும் வாங்க. ஒருவேளை இது எல்லாமே தாமினி அக்கா காவேரி பெரியம்மாவோட திட்டமா இருக்கலாம். மாமாவும் அவங்களோட கூட்டு கலவாணி அந்த பேப்பர் விஷயத்தை என்ன திட்டு வாங்க வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பேப்பர்ல எதுவும் கிடையாது. ஆனா எப்படி திடீர்னு ஃபயர் அலாம் அடிச்சது? வாங்கம்மா. இந்த 2 அடி சூனியக்காரி அவ தலையெழுத்தை எப்படி எழுதுனானே தெரியல. இவளை பெரிய பாறாங்கல் கட்டி அந்த கடல்ல தள்ளி விட்டா கூட அந்த பாறாங்கல் மூழ்கிடும். ஆனா இவ தப்பிச்சு வந்துருவா. மா வாங்க போலாம். அக்கா, கீர்த்தி அக்கா, வாங்க போலாம். போலாம். கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்ற? நான் எதுவும் பண்ணலையே. அந்த ஃபயர் அலாம அடிக்க வச்சது நீங்க தானே? காகிதத்தை எரிச்சு இந்த வீட்டுக்குள்ள மாமா இருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் எனக்கு ஏதோ கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இவர் எங்க போறாரு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஒவ்வொரு தடவையும் வேற யாரோ பாவம் செய்யறாங்க. ஆனா பழியும் பாவமும் பொண்ணுங்க மேலதான் விழுது. கீர்த்தி அக்கா, இந்த வாட்டி நீங்க இருந்ததுனால என்ன காப்பாத்திட்டீங்க. நாளைக்கு ஏன் இடத்துல வேற யாராவது இருப்பாங்க. நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப என்ன காப்பாத்திட்டு இருப்பீங்க. அக்கா, ஒரே ஒரு தடவை தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சுக்கோங்க. ராதா, நாளன்னைக்கு மாமா போயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல அந்த ஆளோட நடவடிக்கை சரியில்லைன்னு? அவன் கேவலமான ஆளுன்னு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது ராதா. நான் ஒண்ணுதான் உனக்கு சொல்லுவேன். நீ பார்த்து பத்திரமா இரு. மாமாவை இந்த வாட்டி நான் விட போறதில்ல. இந்த தடவை அந்த ஹோலி நெருப்புல அந்த ஆளோட பாவங்களை எரிச்சு சாம்பலாக்கியே தீருவேன்.
உங்களோட பாவ குடம் இப்ப நிறைஞ்சிடுச்சு மாமா. அந்த குடத்தை உடைக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் முதல் பண்டிகை இல்லை உங்களுக்கு. வாங்க 2 பேரும் சேர்ந்து பூஜையை பண்ணுங்க. சரி. சரி. மன்னிச்சிடுங்க, தெரியாம பட்டுருச்சு. நெருப்புல தள்ளி விடுற ப்ரோக்ராம் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல. மெதுவா நட, வேகமா போய் இப்ப என்ன பண்ண போற? உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு? இங்க பாருங்க மோனையா, வீட்டுல நிறைய வேலை இருக்கும். அப்படின்னா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு குத்தி காமிக்கிற? நான் வெட்டி பையன் தானே. கடவுளே கிருஷ்ணா, நான் இப்ப அப்படி சொன்னேன்? ஓ ப்ளீஸ், எனக்கு தெரியாம என் பொண்ணு காதுல நீ என்னெல்லாம் ஓதுறன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு பல்ல காட்டியில் இருக்கிற 32 பல்லையும் உடைச்சு கொடுத்துருவேன். ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்கல்ல? இன்னைக்கு உங்க வேலையை மட்டும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ராதாக்கு பதிலா நான் இருந்திருப்பேன். நான் எப்பேற்பட்ட வேலைக்காரங்கிறது நாளைக்கு உனக்கு தெரிஞ்சு போயிடும் தாமணி. நாளைக்கு எல்லாரோட முன்னாடியும் ராதாவோட மானம் கப்பலேற போகுது. அப்போ இப்ப இவகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இந்த மோகன், இவன் மூஞ்சில காரி துப்ப கூட யோசிப்பான். அப்புறம் கொண்டாடு. இந்த பண்டிகை என்ன, தீபாவளி, நவராத்திரின்னு மோகன் கூட எல்லாத்தையும் கொண்டாடு. ராதாவுக்கும் மோகனுக்கும் முதல் பண்டிகை இது. அதனால நாம வணங்கக்கூடிய கடவுளுக்கு பூஜையை பண்ணிட்டு நீங்க 2 பேரும் பண்டிகையை கொண்டாடலாம். அப்படி பண்றதுனால கணவன் மனைவி உறவு 7 ஜென்மத்துக்கும் அப்படியே தொடரும். ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏன்? என்ன, நான் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன். மோகனையா ஏன் ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரு? ராதா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஹோலி அன்னைக்கு மோகன் எங்க ஒளிஞ்சிருப்பாருன்னு தெரியாது. அப்புறம் யாராலையும் அவருக்கு கலர் பூசவே முடியாது. ஓ அப்படியா? இதுதான் விஷயமா? ஆனா மோகனையா, இந்த வாட்டி நான் உங்களுக்கு கலர் பூசியே தீருவேன். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கலர் பூச வந்திருக்கிறது ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.